ஸோ இன்றைக்கி நம்ம வெக்டார் கேல்குலஸ் கிளாஸில் வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே, that is if r is the positive vector of the variable of point x comma y comma z and r vector is equal to r, show that delta of 1 by r is equal to minus r by r cube and delta f of r equal to f dash of r into r vector. So இந்த ரெண்டு சப்டிவிஷன்ஸையும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் delta of 1 by r equal to மைனஸ் ஆர் வெக்டார் பை ஆர் கியூப், இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது கொஸ்டினில் நமக்கு வந்து என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஐ ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஜே ப்ளஸ் இசட் இன்ட்டு கே அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்களா. அப்போ ஆர் ஸ்கொயருங்கிறது என்னதுன்னா, ரெண்டு தடவை இதை மல்டிபிள் பண்ண வேண்டியது வருமா, எக்ஸ்ஐ ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே இன்ட்டு எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே அப்படின்ட்டு ரெண்டு தடவை மல்டிபிள் பண்ண வேண்டியது வருமா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னா, ஐ டாட் ஐ மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு 1 கிடைக்கும், ஜே டாட் ஜே பண்ணால் 1 கிடைக்கும், கே டாட் கே பண்ணால் 1 கிடைக்கும், மிச்சதெல்லாம் 0 அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் என்னது வரும் அப்படின்னா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் இன்ட்டு இசட் வந்து இசட் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு முதல்ல எக்ஸுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா 2r டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படின்ட்டு இந்த சைடு இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணோன்னா 2x டோ எக்ஸ் பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து வரும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா, 2 கேன்சல் ஆயிரும், டோ எக்ஸ் பை டோ எக்ஸ்னால் வந்து 1. அப்போது டோ ஆர் பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் பாருங்கள், டோ ஆர் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் அப்படின்ட்டு. ஸோ நான் எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கிறேன்னா, டோ ஆர் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் அப்படின்ட்டு சொல்லிட்டேன்னா, சிமிலர்லி டோ ஆர் பை டோ ஒய்யை வந்து நான் வந்து ஒய் பை ஆர் அப்படின்ட்டு சொல்லிடுவேன். டோ ஆர் பை டோ இசட்டை வந்து இசட் பை ஆர் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுவேன். ஸோ இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் மெயின் சப்டிவிஷனுக்கு வந்து வரேன். ஸோ மெயின் சப்டிவிஷனில் நான் என்னது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, டெல்டா ஆஃப் 1 by r இதை தான் வந்து எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு டெல்டாவோட டெஃபினிஷன் வந்து என்னன்னு தெரியும்ல, i இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது போக 1 by r அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ இப்படி எழுதியிருந்தோம் அப்படின்னா, நான் தனித்தனியாக மல்டிபிள் பண்ணணும். i இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 1 by r ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் 1 by r ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட் ஆஃப் 1 by r. இதை வந்து நான் என்ன அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சா போதும். இதை தான் வந்து நெக்ஸ்ட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் நல்லா பார்த்துட்டிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது ஆக்சுவலாக நம்ம என்னது கண்டுபிடிக்கணும், டோ பை டோ எக்ஸ் ஆஃப் 1 by r என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். 1 by r டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது மைனஸ் 1 by r ஸ்கொயர். அதுக்கப்புறம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆருக்கு பண்ணால் டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. சிமிலர்லி வித் ரெஸ்பெக்ட் டு நான் ஒய்க்கு பண்ணேன்னா மைனஸ் 1 by r ஸ்கொயர் இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் அப்படிங்கிறது வரும். அதை மாதிரி மைனஸ் 1 by r ஸ்கொயர் இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்ல, இந்த டோ ஆர் பை டோ எக்ஸோட வேல்யூ வந்து டோ ஆர் பை டோ எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் பை ஆர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். டோ ஆர் பை டோ ஒய்யோட வேல்யூ வந்து ஒய் பை ஆர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். டோ ஆர் பை டோ இசட்டோட வேல்யூ வந்து இசட் பை ஆர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ டினாமினேட்டர் எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்னது கிடச்சிரும்னா, ஆர் கியூப் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ப்ரொவைடட் இது எல்லாத்துலேயுமே வந்து ஐ ஜே கே அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம என்னது செய்யணும் அப்படின்னா வந்து ஐஜேகேவை வந்து முன்னாடி வந்து
போட்டு மல்டிபிள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ முன்னாடி மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது வரும் அப்படின்னா மைனஸ் x by r cube into I vector அப்படின்ட்டு எழுதுவோம். அதுக்கப்புறம் வந்து y by r cube into j vector, z by r cube into k vector அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எழுதுவோமா. ஸோ அதை எழுத ஆரம்பிங்க. அதை எழுதிட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட்டாக காமனாக எடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் என்னது எழுதியிருக்கீங்க, x by r cube into I vector plus y by r cube into j vector plus z by r cube into k vectorனு இருக்கா. மைனஸ் எல்லாத்துலேயுமே வேணால் பொதுவாக எடுத்து இப்படி எழுதி வச்சுருங்க. ஸோ இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேருந்து என்னது கிடைக்கும், r cube எல்லாத்துலேயுமே காமன். ஸோ 1 by r cube வந்து காமனாக எடுத்துருங்க, மைனஸையும் காமனாக எடுத்துருங்க. இது போக x into I, y into j plus z into k அப்படிங்கிறது வரும். திஸ் இஸ் நத்திங் பட் ஆர் வெக்டர். அப்போ உங்களுக்கு வந்து ஆர் வெக்டர் பை ஆர் கியூப் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னாடி வந்து ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ப்ராப்ளமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ இதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த 2 லைனில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் வந்து எழுதியிருக்கிறது தான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ ரெண்டாவது சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா எஃப் ஆஃப் ஆர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ டெல்டாக்கு நமக்கு டெஃபினிஷன் தெரியும், ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் k இன்ட்டு டோ பை டோ இசட் அப்படிங்கிறது தெரியுமா. இன்ட்டு எஃப் ஆஃப் ஆர் போடுவோமா. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் என்னதுன்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர். இது வந்து என்னது கிடைக்கும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ சிமிலர்லி எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் கிடைக்கும். எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட் அப்படிங்கிறதும் வந்து கிடைக்கும். ஆனால் நமக்கு டோ ஆர் பை டோ எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு தெரியும்னா எக்ஸ் பை ஆர் அப்படிங்கிறது தெரியுமா. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஆக்சுவலாக இப்போ நமக்கு வந்து என்னது இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல் எஃப் ஆஃப் ஆர் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரோம். இது வந்து என்னது இருக்குன்னா ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஆர் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் டோ ஒய் எஃப் ஆஃப் ஆர் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட் எஃப் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதில் நான் கண்டுபிடிச்சிருக்கிறத ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஐ இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு எக்ஸ் பை ஆர் ப்ளஸ் ஜே இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு y by r plus k into f dash of r into z by r அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதில் வந்து நியூமரேட்டரில் f dash of r அப்படிங்கிறதும் டினாமினேட்டரில் r அப்படிங்கிறதும் பொதுவாக இருக்குது. இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா ப்ராக்கெட்டில் வந்து xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் r வெக்டர். அப்போ உங்களுக்கு வந்து f dash of r by r into ஆர் வெக்டர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதை தான் வந்து நம்ம ரெண்டாவது சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் பை ஆர்ன்னு இருக்குதா, அந்த ஆர் வெக்டர் பை ஆரை தான் வந்து ஆர் வெக்டர் பை ஆர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து ஆர் கேப் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்போம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்ட்டு வந்து எழுதியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்ட்டு எழுதியிருக்கோமா. ஸோ இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது வந்திருக்குன்னா எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் பை ஆர். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் இந்த ஆர் வெக்டர் பை ஆருக்கு பதிலாக தான் ஆர் கேப் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதியிருப்போம். ஸோ இது வந்து ரெண்டாவது சப்டிவிஷன். ஸோ இந்த 2 ப்ராப்ளமுமே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு xi ப்ளஸ் yj ப்ளஸ் zk அண்ட் மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு r. தென் ஷோ தட் delta of log r is equal to
ஆர் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ரெண்டாவது சப்டிவிஷனில் டெல்டா ஆர் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஆர் கேப் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். தேர்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா டெல்டா ஆஃப் ஆர் டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். இதில் ரெண்டாவது சப்டிவிஷனில் உள்ளதை வந்து 5 மார்க்கில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. டெல்டா ஆர் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஆர் கேப் அல்லது என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஆர் வெக்டர். ஸோ ரெண்டு மாதிரியும் டினோட் பண்ணிக்கலாம். இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போது ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்னது இருக்குது அப்படின்னா டெல்டா ஆஃப் லாக் ஆர். ஸோ மேலே ப்ராப்ளமில் பார்த்த மாதிரியே தான் வந்து செய்யணும். எப்படி செய்வோன்னு தெரியும்ல. டெல்டா ஆஃப் லாக் ஆர் கண்டுபிடிங்க. ஸோ இது வந்து டெல்டாவை எப்படி எழுதணும்னு தெரியும். அப்போ மேலே ப்ராப்ளமில் சொன்ன மாதிரியேங்கிறதுனால நான் டேரெக்டாக எழுதி காட்டுறேன். ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு லாக் ஆர் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் லாக் ஆர் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட் ஆஃப் லாக் ஆர் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுத முடியும். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா லாக் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஐ இன்ட்டு லாக் ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/r இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு 1/r இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் ப்ளஸ் k இன்ட்டு 1/r இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட் இது வந்து கிடைக்கும். ஸோ டோ ஆர் பை டோ எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் பை ஆர் அப்படிங்கிறது தெரியும்ல. டோ ஆர் பை டோ ஒய்னா ஒய் பை ஆர், டோ ஆர் பை டோ இசட்னா இசட் பை ஆர். இது வந்து மேலே உள்ள ப்ராப்ளம்லேயே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்ல. அதே மாதிரி வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுலேயும் வந்து யூஸ் பண்ணிக்கிட போகிறோம். நீங்கள் வேணால் அந்த லைனை வந்து திரும்ப இந்த ப்ராப்ளம்லேயும் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ஐ இன்ட்டு எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஐ இன்ட்டு எக்ஸ் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே இன்ட்டு ஒய் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கே இன்ட்டு இசட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதிலிருந்து 1/r ஸ்கொயரை பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் உங்களுக்கு என்னது இருக்கும் அப்படின்னா xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே அப்படிங்கிறது வந்து இருக்கும். xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே இஸ் நத்திங் பட் ஆர் வெக்டர் பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுதான் வந்து டெல்டா ஆஃப் லாக் ஆரோட வேல்யூ. இதை தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்னொரு தடவை வந்து பாருங்கள். ரெண்டாவது சப்டிவிஷன் என்னது அப்படின்னா டெல்டா ஆஃப் ஆர் பவர் என் இருக்குது. ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்னது ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஆர் டு த பவர் என் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் ஆர் டு த பவர் என் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட் ஆஃப் ஆர் டு த பவர் என் அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டிங்க அப்படின்னா ஐ இன்ட்டு ஆர் பவர் என்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இதுதான் வந்து கிடைக்கும். இது டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா. அப்போ என் இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ். Similarly, j into n into r power n minus 1 into dou r by dou y plus k into n into r power n minus 1 into dou r by dou z எப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டோ ஆர் பை டோ எக்ஸுக்கு பதிலாக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற வேல்யூவை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மூணுத்துலேயுமே என்னது பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் இன்ட்டு ஆர் டு த பவர் என் மைனஸ் ஒன்னுங்கிறது பொதுவாக இருக்கும். இதில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது டினாமினேட்டரில் வந்து ஒரு ஆர் பொதுவாக வரும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் எடுக்க போகிறோம். ஸோ வெளியில் எடுத்தோன்னா என்னது கிடைக்கும் அப்படின்னா n into r power n minus 1 இது பொதுவாக இருக்குது. இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா x by r into I plus y by r into j plus z by r into k அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இதிலிருந்து n power r minus 1 by r அகைன் இதை பொதுவாக எடுத்தீங்க அப்படின்னா xi plus yj ப்ளஸ் இசட்கே அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதலாம். அப்போ n இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் இன்ட்டு
ஆர் வெக்டர் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? பட் நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் போன ப்ராப்ளமோட லாஸ்ட்டில் சொல்லியிருந்தோமா, ஆர் வெக்டர் பை ஆரை வந்து நம்ம ஆர் கேப் அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு. அப்போ n இன்ட்டு ஆர் பவர் n-1 இன்ட்டு ஆர் கேப் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். அப்போது அகைன் அதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிற முடியும். இல்லை இந்த இதை வந்து மேலேயும் கொண்டுட்டு போய் எழுதலாம். ரெண்டு விதமாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்களா. ஸோ இதுக்கு பதிலாக ஆர் கேப்பை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா n இன்ட்டு ஆர் பவர் n-1 இன்ட்டு ஆர் கேப் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரூஃபு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு என்னது இருக்குன்னா n இன்ட்டு ஆர் பவர் n-1 பை ஆர் இன்ட்டு ஆர் வெக்டார்னு இருக்குது. இதை எப்படி எழுதிக்கலாம்னா n இன்ட்டு ஆர் பவர் n-1 இந்த டினாமினேட்டரில் உள்ள ஆர் நியூமரேட்டருக்கு போகும்போது ஆர் பவர் -1ன்னு ஆகும் ஆர் வெக்டார். அப்போ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா n இன்ட்டு ஆர் பவர் n-2 இன்ட்டு ஆர் வெக்டார் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இன்னொரு ப்ரூஃப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ டெல்டா ஆஃப் ஆர் பவர் என்னோட வேல்யூ வந்து உங்களுக்கு n இன்ட்டு ஆர் டு த பவர் n-2 இன்ட்டு ஆர் வெக்டர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது சப்டிவிஷன். ஸோ தேர்டு சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டெல்டா ஆஃப் ஆர் டாட் ஏ இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ டெல்டா ஆஃப் ஆர் டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்பவும் போல் நமக்கு என்னென்னு தெரியும், ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு ஆர் டாட் ஏன்னு தெரியுமா, ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் இன்ட்டு ஆர் டாட் ஏ அப்படிங்கிறது தெரியுமா, ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட் இன்ட்டு ஆர் டாட் ஏ அப்படிங்கிறது தெரியுமா. இப்படி வந்து நம்ம எழுதிக்கலாம். இது எழுதுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். ஸோ இது வந்து யூபி டிஃப்ரென்சியேஷன், யூவை வச்சுக்கிட்டு வியை பண்ணணும், வியை வச்சுக்கிட்டு யூவை பண்ணணும் அப்படின்ட்டு. பட் வந்து ஏ வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா டோ ஆர் பை டோ எக்ஸ் இன்ட்டு வந்து ஒரு ஐ வெக்டார், ப்ளஸ் ஆரை வச்சுக்கிட்டு ஏவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா அது வந்து 0ன்னு ஆயிடும். ப்ளஸ் இதே மாதிரி ஜே டேர்முக்கு வந்தீங்கன்னா ஏ வெக்டார் இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் அப்படின்ட்டு வரும். ப்ளஸ் இதை வச்சுட்டு அதை பண்ணும்போது 0ன்னு கிடைக்கும். ப்ளஸ் கே வெக்டாருக்கு இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் டோ இசட் அப்படின்ட்டு வரும் கே வெக்டார் ப்ளஸ் 0 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ இதில் வந்து எக்ஸ் பை ஆரை ரீப்ளேஸ் பண்ணுவோம், இதில் ஒய் பை ஆரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம், இதில் வந்து இசட் பை ஆர் அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோமா. அதை தான் வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து எழுதணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ஏ வெக்டார் எல்லாத்துலேயுமே வந்து பொதுவாக இருக்குது, அதனால் ஏ வெக்டாரை எடுத்துடலாம். இது போக ஐ இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட் வரும். இது எல்லாத்துலேயுமே டினாமினேட்டரில் ஆர் பொதுவாக இருக்குதுன்னு எடுத்தோன்னா எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே அப்படின்ட்டு வரும். திஸ் இஸ் நத்திங் பட் ஆர். ஸோ ஆர் கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு ஏ வெக்டர் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம மூணாவது சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணணும். டெல் ஆஃப் ஆர் டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது. ஸோ தேர்டு சப்டிவிஷன் வந்து உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ தேர்டு சப்டிவிஷன்லேயே வந்து இன்னொரு பார்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அது என்னது அப்படின்னா டெல் ஆஃப் ஆர் வெக்டர் ஆர் கமா ஏ கமா பி பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் கமா ஏ கமா பி இதனோட வேல்யூவை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஏ கிராஸ் பி அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வந்து பாக்ஸ் ப்ராடக்டோட டெஃபினிஷன் முதலையே தெரியும். இதை டெல் ஆஃப் ஆர் டாட் ஏ கிராஸ் பி அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு முதலையே தெரியும். ஸோ இதை மாதிரி நம்ம எழுதி வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து இப்போது டெல்லுக்கு டெஃபினிஷன் அப்ளை பண்ணணும். அப்போ ஐ இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட் இதை எடுத்துக்கிட்டு ரெண்டாவது
அது வந்து அப்படியே வந்துடும். இதில் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஏ கிராஸ் பியை வந்து நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இது போக மிச்சம் உள்ளது வந்து ஐ இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் இதனோட கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்போவுமே தெரியும்ல, எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே பை ஆர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம், நமக்கு தெரியும். இதில் மேலே உள்ளதோட வேல்யூவும் 6, கீழே உள்ளதோட வேல்யூவும் 6ங்கிறதுனால இது கேன்சல் ஆயிரும். அது போக மிச்சம் நமக்கு ஏ கிராஸ் பி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ தேர்டு சப்டிவிஷனோட ரெண்டாவது பார்ட்டில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருப்போம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் கமா ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் ஒன்று இருக்குது. ஃபோர்த்து சப்டிவிஷன் என்னது அப்படின்னா டெல் ஆஃப் ஏ டாட் ஆர் இது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஐ வெக்டாருக்கு மட்டும் நம்ம சொல்கிறேன். ஐ வெக்டாருக்கு இது எப்படி எழுதிக்கிடுவோம்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஏ டாட் ஆர் அப்படின்ட்டு நம்ம எழுதுவோமா. அப்போ இது என்னதுன்னா யூவியோட டிஃப்ரென்சியேஷனா. அப்போ ஏவை வச்சுக்கிட்டு ஆரை பண்ணோன்னா டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஆரை வச்சுக்கிட்டு ஏவை பண்ணோன்னா டோ ஏ பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது a into dou r by dou x plus dou r into dou by dou x ப்ராக்கெட்டில் ஏக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஏக்கு பதிலாக என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஐ ப்ளஸ் பீட்டா ஒய் இன்ட்டு ஜே ப்ளஸ் காமா இசட் இன்ட்டு கே அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும்னா ஆல்ஃபா மட்டும்தானே கிடைக்கும். ஸோ அப்போது ஏ இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஆர் இன்ட்டு டோ இது வந்து ஆல்ஃபா அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். ஏன்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் வந்து 1ன்னு ஆயிரும். அப்போது ஆல்ஃபா அப்படிங்கிறது மட்டும் கிடைக்கும். அதாவது இது வந்து ஐயோட டேர்ம். அப்போ எனக்கு ஐயோட டேர்ம் என்னது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படின்ட்டுனும் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்ட்டும் கிடச்சிருக்குது. இது வந்து ஐயோட டேர்ம். இது மாதிரி ஜேவோட டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் ப்ளஸ் ஆர் இன்ட்டு பீட்டா அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ப்ளஸ் கேக் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட் இன்ட்டு ப்ளஸ் ஆர் இன்ட்டு காமா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ இதுலேருந்து இது எல்லாமே எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர் அப்படிங்கிறது வந்து தெரியுமா. அப்போ உங்களுக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா ஏ வெக்டாரை பொதுவாக எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே பை ஆர் வெக்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். ப்ளஸ் அங்கே ஆரை பொதுவாக எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ஐ ப்ளஸ் பீட்டா ஜே ப்ளஸ் காமா கே அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆர் அப்படின்ட்டு தெரியுமா நியூமரேட்டரோட வேல்யூ. அப்போ அந்த ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆயிருமா. ஸோ இதை மாதிரி இது வந்து உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் வந்து ஏ அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஏ. இங்கேயுமே வந்து உங்களுக்கு டினாமினேட்டரில் வந்து ஒரு ஆர் வந்தோ அந்த ஆரும் இந்த ஆரும் கேன்சல் ஆயிடும். ஸோ அது போக உங்களுக்கு பாக்கி என்னது இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரு ஏ இருக்கும், ரெண்டாவது டேர்மில் ஒரு ஏ இருக்கும். ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 2a அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்னது ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா டெல் ஆஃப் a டாட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2a அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ 2 ப்ராப்ளம்ஸ் என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெல்டா பை கொடுத்துருக்காங்க. டெல்டா பை இஸ் ஈக்குவல் டு 5r³ இன்ட்டு ஆர் கேப் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம பை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ மேலே தியரம் பார்த்தோம்ல, அதில் ஃபஸ்ட்டு தியரமில் பார்த்துருப்போம் டெல் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்ட்டு தியரத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து இங்கே டெல் பை எஃப்க்கு பதிலாக பையின்னு இருக்குது. அப்போ டெல் பை ஆஃப் ஆர் ஈக்குவல் டு பை டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு பை டெல் பை இருக்குதா, ஸோ அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு டெல் பை என்னது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 5r³ இன்ட்டு
ஆர் கேப் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வந்து உங்களுக்கு என்னதுன்னா பை டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் கேப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆர் கேப்புக்கு ஃபார்முலா தெரியும்ல, ஆர் கேப்புக்கு ஃபார்முலா வந்து ஆர் வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது. ஸோ அதை இது பண்ணியிருப்போம். அப்போ பை டேஷ் ஆஃப் ஆர் என்னதுன்னா இதை வந்து இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஆர் வெக்டாரோட வேல்யூ 1ங்கிறதுனால பை டேஷ் ஆஃப் ஆருங்கிறது என்னதுன்னா 5 இன்ட்டு ஆர் டு த பவர் 4 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ பை டேஷ் ஆஃப் ஆர் வந்து 5 ஆர் பவர் 4 அப்படின்ட்டு கிடைச்சதுன்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் இன்டகிரேட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த சைடு இன்டகிரேட் பண்ணிங்கன்னா அது 5 ஆர் பவர் 5 பை 5 அப்படின்ட்டு கிடைக்கும். 5 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஆர் பவர் 5ன்னு வந்துடும். இதுதான் வந்து பை ஆஃப் ஆர். பை டேஷ் ஆஃப் ஆர் தெரிஞ்சதுன்னா பை ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு அதை இன்டகிரேட் பண்ணால் போதும். அப்போ பை ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஆர் டு த பவர் 5 அப்படின்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கு உண்டான ஆன்சர். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் வந்து டெல் பையோட வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. டெல் பையோட வேல்யூ வந்து என்னது கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6r மைனஸ் 8r ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இன்ட்டு ஆர் வெக்டர் அப்படின்ட்டு given பை ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. நம்ம பை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ போன ப்ராப்ளமில் சொன்ன மாதிரியே தான் டெல் பை ஆஃப் ஆர் ஃபார்முலா எழுதுங்க. ஸோ டெல் பை ஆஃப் ஆர் வந்து 6r மைனஸ் 8r ஸ்கொயர் இன்ட்டு ஆர் வெக்டர் அப்படின்ட்டு வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு பை டேஷ் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை மட்டும் இந்த சைடு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது இது கேன்சல் ஆனது போக இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 6r ஸ்கொயர் மைனஸ் 8r கியூப் இஸ் ஈக்குவல் டு பை டேஷ் ஆஃப் ஆர் அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ பை ஆஃப் ஆர் தேவை அப்படின்னா வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா 6 இன்ட்டு ஆர் கியூப் பை 3 மைனஸ் 8 இன்ட்டு ஆர் டு த பவர் 4 பை 4 அப்படின்ட்டு கிடைக்கும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2r கியூப் மைனஸ் 2r டு த பவர் 4 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் வந்து ஒரு c அப்படிங்கிறது கிடைக்கும். பட் நமக்கு இங்கே இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இனிஷியல் கண்டிஷன்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதை நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. 2r கியூப் மைனஸ் 2r பவர் 4 ப்ளஸ் c அப்படின்ட்டு இருக்குதா. ஸோ என்னது இருக்குன்னா பை ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 2r கியூப் மைனஸ் 2r டு த பவர் 4 ப்ளஸ் c அப்படின்ட்டு இருக்குது. பை ஆஃப் 2 ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆருக்கு பதிலாக 20 போடணும். அப்போ ஆருக்கு பதிலாக 2 போடணும். அப்போ 2 டு த பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 டு த பவர் 4 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 20ன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா சி ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பை ஆஃப் ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2r கியூப் மைனஸ் 2r டு த பவர் 4 ப்ளஸ் 20 அப்படிங்கிறத வந்து எழுதிக்கலாம். ஸோ டெல் பை கொடுத்து பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்டகிரேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கி கிளாஸில் வந்து 3 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். அந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா டெல் பையோட வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்படி அப்படின்னா ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இன்ட்டு ஐ இப்படி ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 2xy இன்ட்டு ஜே வெக்டர் இது ஒன்று ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2zx இன்ட்டு கே வெக்டர் இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பை ஆஃப் 1,1,1 இனிஷியல் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து பை என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் வந்து 5 மார்க்கில் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருக்குறாங்களே இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா டோ பை பை டோ எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது இருக்குல்ல இதை வந்து டோ பை பை டோ ஒய் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் இது இருக்குல்ல இந்த டேர்மை வந்து டோ பை பை டோ இசட் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ இது மூணையும் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி எக்ஸ் என்ன ஒய் என்ன இசட் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோ பை பை டோ எக்ஸ்
ஸோ டோ பை பை டோ எக்ஸ் உங்களுக்கு என்னது கிடைக்கும் இருக்குது அப்படின்னா ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் இல்லை, அப்போ எக்ஸுங்கிறது வந்துடும். ரெண்டாவது டேர்ம்லேயும் எக்ஸ் இல்லை, அப்போ அங்கேயும் வரும். மூணாவது டேர்ம்லேயும் எக்ஸ் இல்லை, அப்போ அங்கேயும் வந்து அது வரும். ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் இருக்கா, இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணுறதுனால இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் அண்ட் இசட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ சிமிலர்லி நமக்கு வந்து டோ பை பை டோ ஒய் என்னது வச்சுருக்கிறோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஸோ இப்போ இதே ஈக்குவேஷனை தான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இன்டகிரேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து என்ன செய்ய போகிறேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து டிஃபரன்ஷியேஷனும் இன்டகிரேஷனும் மாறி மாறி வரும், அதனால் குழப்பாமல் செய்யுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோ பை பை டோ எக்ஸ் இருக்குது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பை கண்டுபிடிக்கிறேன். பை கண்டுபிடிச்சதை வச்சுக்கிட்டு அகைன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ டிஃபரன்சியேஷனை பொறுத்த வரையில் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அதனால் ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் மட்டும் வரும். ரெண்டாவது டேர்மில் வந்து ஒய் ஸ்கொயர் இருக்குதா, அப்போ அது வந்து 2xy அப்படின்ட்டு ஆகும். மூணாவது டேர்மில் ஒய்யே இல்லையா, அப்போ அது வந்து 0. இந்த எஃப்ஐ வித் ரெஸ்பெக்ட் டு இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் ஒய் கமா இசட் அப்படிங்கிறது வந்து வரும். அப்போது ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷனில் ஆக்சுவலாக நமக்கு வந்து டோ பை பை டோ ஒய் கொஸ்டின்லேருந்து நம்ம எழுதுவோம்ல, கொஸ்டின்லேருந்து நம்ம எழுதி வச்சுருக்கிறது என்னது இருக்குன்னா டோ பை பை டோ ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 2xy அப்படின்ட்டு இருந்திருக்கும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2xy ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஒய் இசட்னு இருக்குது. எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ங்கிறதுனால ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல். இதில் எக்ஸு கேன்சல், 2xy கேன்சல் ஆயிடுச்சுன்னா எஃப் டேஷ் ஆஃப் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து இசட் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் லைனில் எழுத போகிறேன். ஸோ என்னது எழுத போகிறேன் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து இசட் அப்படின்ட்டு எழுத போகிறேன். ஸோ இது எப்படி எழுதிருக்கேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அகைன் இதை இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணோன்னா இன்டகிரேட் பண்ணும்போது டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷனும் கேன்சல் ஆகி எஃப் ஆஃப் ஒய் இசட் அப்படிங்கிறது வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு ஒய் அப்படிங்கிற டேர்ம் வரும். ப்ளஸ் இங்கே இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம ஜி ஆஃப் இசட் அப்படின்ட்டு வந்து வச்சுக்கிட போகிறோம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ பை என்னது வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு தடவை இன்டகிரேட் பண்ணி பையை வந்து நம்ம என்னென்னு எழுதி வச்சுருந்தோம் அப்படின்னா பை ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் கமா இசட் அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். அந்த எஃப் ஆஃப் ஒய் கமா இசட்டுக்கு பதிலாக இதை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோன்னா ஒய் இசட் ப்ளஸ் ஜி ஆஃப் இசட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போ கிடச்சதுக்கப்புறம் இதை அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு இசட்டுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டோ பை பை டோ இசட். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா இதில் வந்து இசட் இல்லை, இதுலேயும் இசட் இல்லை, இது ரெண்டுத்துலேயும் இசட் இருக்குதா, அப்போ இதை பண்ணும்போது 2xz அப்படின்ட்டு வரும். இதில் ஒய்யை வச்சுக்கிட்டு இசட்டை பண்ணால் 1 தான், ப்ளஸ் 2y ப்ளஸ் ஜி டேஷ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கொஸ்டினில் வந்து டோ பை பை டோ இசட்டுங்கிறது என்னது இருக்குது அப்படின்னா ஒய் ப்ளஸ் 2xz அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த y ப்ளஸ் 2xzட்டும் இந்த y ப்ளஸ் 2xzட்டும் வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜி டேஷ் ஆஃப் இசட் எதுவுமே இல்லை. அப்போ உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா ஜி டேஷ் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு 0 அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ ஜி டேஷ் ஆஃப் இசட் வந்து 0ன்னு கிடச்சிதுன்னா அகைன் இதை வந்து இன்டகிரேட் பண்ணுங்கள். அப்போ ஜி ஆஃப் இசட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ ஆக்சுவலாக பை என்னென்னு எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஆஃப் ஒய் இசட்னு இருந்தது. அதை தான் வந்து ஒய் இசட் ப்ளஸ் ஜி ஆஃப் இசட் அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். இப்போ ஜி ஆஃப் இசட்டுக்கு பதிலாக சி கிடச்சிட்டதுனால சி அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். இப்போ நமக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் என்னது கொடுத்துருக்காங்கன்னா பை ஆஃப் 1,1,1 ஈக்குவல் டு 3 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1, இசட்டுக்கு பதிலாக 1ன்னு நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்னது கிடைக்கும்னா சியோட வேல்யூ வந்து -1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும்.
பண்ணணும். தேர்ஃபோர் உங்களுக்கு ரிக்வயர்டு பையோட வேல்யூ என்னது அப்படின்னா xy ப்ளஸ் xy ஸ்கொயர் ப்ளஸ் xz ஸ்கொயர் ப்ளஸ் yz மைனஸ் 1 இதுதான் வந்து பையோட வேல்யூ. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் இங்கே இன்டகிரேஷனும் டிஃப்ரென்சியேஷனும் மாறி மாறி வரும். அதனால இந்த ப்ராப்ளமை வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்துருக்கக்கூடியது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 3 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று, செகண்ட் ப்ராப்ளம் ஒன்றில் 4 சப்டிவிஷன் உள்ளது. அதுக்கப்புறம் டெல்பையிலேயே வந்து 3 ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம், தேர்டு ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ இதை வச்சுட்டு 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள். ஓகேவா?